சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, எதுக்காக டெஸ்டிங் பண்ணுறோம், எதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, ஸோ அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். எதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். சாஃப்ட்வேர்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமு ஸோ டிசைன் பண்ணி ஏதோ ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதில் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், பேக்எண்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதிட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் கிடைக்கும். நம்ம ஏதோ ஒரு வகையில் அன்றாடம் நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு தெரியாது, ஒரு சில டைம் தெரியும் இதுதான் சாஃப்ட்வேர்னு, ஒரு சில டைம் தெரியாது, தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட், ஒரு காம்பனண்ட் தான் வந்து சாஃப்ட்வேர், ஓகேங்களா. So what is software testing? Software testing is a functionality, testing the functionality of the software in order to find the defect or bugs and make sure all functionalities are works as per the requirement, customer requirement. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்போம். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பிளான் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஃபைன், நம்ம அதில் வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த டிஃபெக்டும் இல்லை, எந்த பக்கும் இல்லைன்னா ஓகே. ஸோ பக்கு இருந்தது அப்படின்னா அதைய வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த சாஃப்ட்வேர் யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் வந்து சால்வ் பண்ணது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது தான் வந்து இந்த என்டையர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃப்ளோவில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஸ்டெப்ஸ், ஓகேங்களா. இப்போது சாஃப்ட்வேர்னால் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சாஃப்ட்வேரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க, வெப் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க, மொபைல் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப், அதாவது லோக்கல் உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேர்டு இருக்கு இல்லைங்களா, எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் வர ஒரு அப்ளிகேஷன், டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் விண்டோஸ் அப்ளிகேஷன், ஒரு வகையான விண்டோஸ் அப்ளிகேஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடியூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, ஸோ இதெல்லாம் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க.
ஒரு சாஃப்ட்வேர்னு எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேர்டு அப்ளிகேஷனில் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாடியூல்ஸ். ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபீச்சர் தேவையான ஃபீச்சர் என்னென்னவோ அது எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். இது தவிர நீங்கள் நிறையா விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் பவர் பாயிண்ட்டு, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இல்லை வீடியோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறையா இந்த மாதிரி நீங்கள் மெனுஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனில் வர ஃபீச்சர்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். இதே வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் வந்து ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் லோக்கலாக உங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாமல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாமல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ரன் ஆகிறது வந்து ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி ப்ரௌசரில் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா டேரெக்டாக ப்ரௌசர்லேயே ஆக்சஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து க்ளவுட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. எல்லா இன்ஸ்டலேஷனும் வந்து க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெப் அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்து இந்த ப்ரௌசரில் ரன் ஆகுது வித் செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ அதுதான் வந்து வெப் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் டொமைனில் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஃப்ளீட் டொமைனில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அன்றாடம் பயன்படுத்திட்டு வர அப்ளிகேஷன்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ். மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல், ஐஓஎஸ்னால் ஆப்பிள் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் வேரி ஆகும். அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான், ஆனால் பிளாட்ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மு, இது வந்து ஐஓஎஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிம்பாங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி, அதாவது ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கம்பெனிஸ் இருக்குன்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ப்ளே ஸ்டோரில் எங்கேயும் ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்பஸ் அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ட்ராநெட் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் அவங்க லோக்கல் ஃபோனில், அதாவது எங்கேயுமே ஹோஸ்ட் பண்ணாமல், ப்ளே ஸ்டோரில் ஹோஸ்ட் பண்ணாமல் அவங்க லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். ஸோ அதான் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் டெலகிராம் பார்த்தீங்கன்னா இப்போது சேட்டிங் அப்ளிகேஷன். வாட்ஸ்அப், டெலகிராம், ஸோ இதெல்லாம் வந்து சேட்டிங் அப்ளிகேஷன். அதில் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, சேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மெசேஜ் டைப் பண்ணுறது, இமேஜ் ஷேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சாஃப்ட்வேரில். ஃபீச்சர்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சாஃப்ட்வேர் அப்படி இதெல்லாம் மாடியூல்ஸ்ன்னு சொல்லிட்டேன். மாடியூல்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஃபெட்நெட் பேங்க் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. பர்சனல் பேங்கிங், கார்ப்பரேட் பேங்கிங், நியூ யூசர். ஸோ இது வந்து ஒரு மாடியூல். ஒவ்வொரு மாடியூல், பர்சனல் பேங்கிங்கிறது ஒரு மாடியூல், கார்ப்பரேட் பேங்கிங்கிறது ஒரு மாடியூல், நியூ யூசருங்கிறது ஒரு மாடியூல். ஸோ இதுக்குள்ளே நிறையா
ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். பேக் பட்டனு, கண்டினியூ டு லாகின். இப்போ ஒரு யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதுக்குள்ளே நிறையா உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இப்போ ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, இல்லைன்னா ஒரு இந்த பேஜ் இருக்குது. இந்த பேஜில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் வெரிஃபிகேஷன் கோடு, லாகின் பட்டன், ஃபர்காட் பாஸ்வேர்டு, ஃபர்காட் யூசர் ஐடி, அன்லாக் யூசர் ஐடி. ஸோ இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள், அதாவது இந்த யூசர் ஐடியில் ஒரு ரெக்யர்மெண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு யூசர் ஐடி வந்து ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்த பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த இருக்கிற ஐடி மட்டும்தான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் லாகின் பண்ண அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டு தாண்டி அதாவது ரெக்யர்மெண்டில் இல்லாதது ரெக்யர்மெண்டில் இல்லாதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த ஐடி கொடுத்தாலும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நெகட்டிவ் வேலிடேஷன் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் வேலிட் யூசர் ஐடி ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னா லாகின் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஐடிலாம் இந்த ஃபீல்டெலாம் பிளாங்காக இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து மெசேஜ். ஸோ வேலிடேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏதாவது ஃபீல்டு மிஸ் ஆகிருந்தது, அதாவது என்டர் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா, மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ இது மாதிரி எல்லா ஃபீல்டும் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நம்பர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அப்படியே நம்பர் அக்செப்ட் பண்ணாலுமே நீங்கள் ஃபைனலாக லாகின் பண்ணும்போது இது நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா, அதாவது பேங்க்கில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதாவது உள்ளே போயிட்டு உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறது, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் உள்ளே பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிறது. அதாவது ஃபங்க்ஷனல் மேனுவல் டெஸ்டிங். மேனுவலாக இன்புட் கொடுத்து செக் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படிம்பாங்க. மேனுவல் டெஸ்டிங் அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் லாக்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. எல்லாமே மேட்ச் ஆகிருந்ததாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ளே லாகின் ஆகும். ஸோ இங்கே இது வந்து கரெக்டான வேலிடேஷன். இல்லை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்வேலிடு, ஏதோ ஒரு ஐடி கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு ஐடி கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஸோ அது வந்து பக்கு இஷ்யூ. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் எரர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எரரை வந்து எப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டீம் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் டெவலப்பருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும். ப்ரோக்ராம் இந்த அப்ளிகேஷன் யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்க வந்து ப்ரோக்ராம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் இது வந்து ஒரு இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ வந்து நீங்கள் எந்த இன்புட் கொடுக்கும்போது இந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறத அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டரோட கம்ப்ளீட் ஜாப். ஸோ ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் கொடுத்த இன்புட்டை நீங்கள் எர்லியராக செக் பண்ணும்போது என்ன இஷ்யூ வந்ததோ அந்த இஷ்யூ வருதா அப்படின்னு சொல்லி எகைன் செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரீடெஸ்டிங் அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன வேல்யூ
அக்செப்ட் பண்ணும், என்னென்ன வேல்யூ அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இதே இதே ப்ராசஸ் தான் மொபைல் அப்ளிகேஷனுக்கும். ஆனால் பிளாட்ஃபார்ம் வேறு உங்களுக்கு. இது வந்து டைரெக்டாக மொபைலில் செக் பண்ணுவீங்க. விண்டோஸ் அப்ளிகேஷன்லாம் இங்கே டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்னென்ன செக் பண்ணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். லிஸ்ட் அவுட்னா இப்போது இந்த 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 பேஜ் இருக்குது. இந்த பேஜில் வந்து யூசர் ஐடி நம்ம செக் பண்ணிட்டோமா, பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டோமா, மொபைல் நம்பர் செக் பண்ணிட்டோமா, வெரிஃபிகேஷன் கோடு ஃபீல்ட் செக் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுவீங்க. அதுதான் வந்து டெஸ்ட் கேஸ் அப்படிம்பாங்க. டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேர். ஒரு டெஸ்டரோட ரோல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ.